தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் நீ சாதித்து விடலாம். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தோல்வி கூட உங்களிடம் ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று நம்ம கிட்ட தோற்றுவிடும். வயதை பின்னுக்கு தள்ளி வைராக்கியத்தோடு வாழும் நம் முன்னே இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நமக்கு எவ்வளவு ஊக்கம் கொடுக்கறாங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்ப ஊக்கம் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. எல்லாம் இருந்தாலும் என்னிடம் எதுவும் இல்லை என்ற எதிர்மறை சிந்தனையோடு இல்லாமல் என்னிடம் இருக்கும் திறமையை வைத்து நான் வாழ்வில் முன்னேறுவேன் என்று நீங்கள் முன்னேற துடிக்கும் இந்த நண்பகல் வேளையில் இப்பொழுது மேடையில் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். TNPSC தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளலாம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். உங்கள் கைகளில் பேனாவும் நோட்டும் இருக்கட்டும். TNPSC தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்வது எப்படி என்று தன்னுடைய அனுபவ பகிர்வுகளை இதோ பகிர வருகிறார் திருமிகு R.Gokula Krishnan அவர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர், திண்டுக்கல் நகர். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமிகு வி. பழனிசாமி IAS கூடுதல் தலைமை இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் திருவனந்தபுரம் அவர்களுக்கும், பள்ளியின் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் ஆர். மனோகரன் GTN கலைக்கல்லூரி அவர்களுக்கும் மற்றும் ஆல்பர்ட் சார் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் வருகை புரிந்திருக்கும் மாணவர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு கொடுத்த டாபிக் TNPSC தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து சில விஷயங்களை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஏதோ கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள் நிறையா கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் சொல்லணும்னு நினச்சதை மறந்துருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிறையா பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். இப்போ வந்திருக்க எல்லாருமே போட்டித் தேர்வுகளுக்காக சீரியஸாக படிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது உண்மைதானா? உண்மைதானா? சரி, அப்போ எத்தனை பேர் இது வரைக்கும் TNPSC Group 4 Group 2 VAO எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க? ஓகே, பரவாயில்ல. இப்போ மீதி பேர் என்ன எழுதி பழகலையா? புரியல, எழுத போறீங்க. வெரி குட். Group 1 Group 2 Group 2A மட்டும்தான் வந்து எனி டிகிரி தேவைப்படும். ஈவன் Group 4 VAO அண்ட் அதர் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து SSLC 12th ஸ்டாண்டர்ட் உள்ள இதுதான் தேவை. அதனால நீங்கள் Group 1 தான் உங்களுக்கு முக்கியம், Group 2 தான் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம், தவறில்லை. கண்டிப்பாக எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே செலக்ட் தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் 10th 12th எல்லாம் முடிச்சிட்டீங்க, இப்போ காலேஜில் 2-3 வருஷம்லாம் முடிச்சிருப்பீங்க, சில பேர் PG படிப்பீங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய தேர்வுகளுக்கும் இப்போ இந்த போட்டித் தேர்வுகளுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே படிச்சா அப்படியே எழுதுனா என்ன எக்ஸாம் அது? யூனிவர்சிட்டி எக்ஸாம். சரி, சரி, வேற ஏதாவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சொன்ன பதில் இல்லாமல் வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம். OMR ஷீட்டு. சரிப்பா, பரவாயில்ல, சொல்லு, டிஸ்கஸ் தானே. OMR ஷீட்டு வேற. ஸ்கூல் எக்ஸாம்ல OMR ஷீட் கிடையாது, இங்கே வந்து OMR ஷீட் இருக்கு. சரி, ரைட், வெரி குட். வேற சொல்லுங்கம்மா. காம்படிஷன் வந்து யுனிவர்சிட்டி லெவல்ல இருக்கும். சரிம்மா. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஹோல் லெவல்ல எல்லாரும் கூட பப்ளிக் எல்லாரும் கூட இருக்கும். சரி, ரைட், ஓகே, வெரி குட். கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. வேற யாராவது ஒரு வித்தியாசமான பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னோட பதில் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கம்மா. ஏப்பா பரவாயில்ல, நீ அடுத்தது சொல்லு, உனக்கு அந்த ஆப்ஷன் அடுத்தது கொடுக்குறேன். ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு அது ரிலேட்டடாக நம்ம ஸ்டோரி மாதிரி எழுதிக்கலாம். ஸ்டோரி மாதிரி எழுதிக்கலாம். வெரி குட். ஸோ நமக்கு அதை பற்றி நமக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்குன்றதா யூனிவர்சிட்டிக்கு முக்கியம். ஓகே, வெரி குட். தம்பி, நீ என்ன சொல்ல வந்தியா சொல்லுப்பா. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒன்னொன்னும் ரொம்ப துல்லியமாக படிச்சிருக்கணும். ஓகே, சொல்லுப்பா, கை கட்டியிருக்கீங்க, சொல்லு. சொல்லுங்க மேடம். சார் போறாரு, நீங்க மைக் வாங்கி கொடுங்க. சார், காலேஜ் லெவலில் வந்து பாஸ் ஆனால் டிகிரி கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மார்க் எடுத்தது தான் வேலை கிடைக்கும். வெரி குட். கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. அதாவது
அகாடமிக் எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் பண்ணலாம், முடியுமா முடியாதா? எல்லாருமே 10th பாஸ் பண்ணலாம், எல்லாருமே 12th பாஸ் பண்ணலாம், எல்லாருமே டிகிரி வாங்கலாம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாருமே அந்த கோட்டை அடைய முடியுமா? அப்ப அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஸ்கூல் எக்ஸாம் காலேஜ் எக்ஸாம் படிக்கும்போது 35 மார்க்ஸ் 40 மார்க் எடுத்தா பாஸ்னா எல்லாருமே அந்த குவாலிஃபைங் மார்க் எடுத்துடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட குவாலிஃபைங்னு ஒரு மார்க் இருக்கும், அது எல்லாரும் எடுக்கலாம். பட் ஒரு 1000 வேகன்சி தான் இருக்குன்னு சொன்னா அந்த 1000 வேகன்சி அடையிறதுக்கு நம்ம அந்த முதல் 1000 நபராக வரணும். 1 லட்சம் பேர் எழுதுவாங்க, 2 லட்சம் பேர் எழுதுவாங்க, அதுல அந்த 1000 மெம்பர்ஸ்குள்ள வரணும். அப்போ வந்து எவ்வளவு காம்படிட்டிவா இருக்கணும், மற்ற சக தேர்வாளர்களை விட நாம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து சார் ஒரு 2 மார்க்ல எனக்கு போயிடுச்சு சார், ஒரு 3 மார்க்ல போயிடுச்சு சார், ஒரு 2 கேள்வி சரியா பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா நான் நேரம் ஒரு குரூப் 2லயோ குரூப் 1லயோ ஒரு பெரிய ஆஃபீஸரா இருந்திருப்பேன் சார் அப்படி சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு எடுத்த உடனே நான் என்ன சொல்றேன், அகாடமிக் எக்ஸாமையும் காம்படிட்டிவ் எக்ஸாமையும் கம்பேர் பண்றேன். இதுல எல்லாரும் பாஸ் ஆகலாம், இதுல சில நபர்கள் மட்டும்தான் தேர்வாக முடியும்னு சொல்றேன். பட் நம்மளோட பெரிய தடைகள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னா, நம்ம டெஸ்டே எழுதி பழக மாட்டோம், படிச்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு குரூப் 2 எக்ஸாம் வந்துடும் போய் எழுதுவோம். அப்படி பண்ணா பாஸ் ஆக முடியுமா? முடியாது. இப்போ நம்ம ஸ்கூல் எக்ஸாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஸ்கூல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் வரும், கரெக்டா? அப்புறம் அடுத்தது குவார்டர்லி எக்ஸாம் வரும், கரெக்டா? அப்போ அந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்மோட சிலபஸும் இருக்கா? அப்போ நமக்கு அந்த அடுத்தது செகண்ட் மிட் டர்ம், அடுத்தது ஆஃப் இயர்லிக்கு மொத்தம் எல்லா சிலபஸும் வரும், அடுத்தது தேர்ட் மிட் டர்ம், அடுத்தது ஆனுவல் எக்ஸாம் வரும். அப்போ அந்த ஆனுவல் எக்ஸாம் வரும்போது மொத்த அந்த வருஷத்தில் படித்த எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ நமக்கு இந்த ஸ்கூல் எக்ஸாம்ல இருந்து நமக்கு சொல்லி கொடுக்குற கான்செப்ட் என்ன? ஒரு முறை படிக்கணும், ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும், உங்களை சுய பரிசோதனை பண்றதுக்கு தேர்வு எழுதி பழகணும். அப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல எல்லாராலையுமே பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அகாடமிக் எக்ஸாம்லயே 6 முறை எக்ஸாம் எழுதி பழகுறீங்க, ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, கரெக்டா? மினிமம். அப்ப அந்த போட்டி தேர்வுல பல லட்சம் பேர் பங்கெடுத்துட்டு ஒரு போஸ்டிங்கே இப்பெல்லாம் வந்து 20,000 பேர் 25,000 பேர் போட்டி போடுறாங்க. அப்ப அந்த 25,000 பேரை நீங்க வந்து நியாயமான முறையில உங்களோட கடுமையான ஹார்ட் ஒர்க்ல அவங்கள பீட் பண்ணி வரணும்னா அப்ப எவ்வளவு முறை நீங்க தேர்வு எழுதி பழகணும்? ஏன்னா நமக்கு ஒரு 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 கான்பிடன்ஸ் குறையும். சார் நான் எதுவுமே படிக்கல சார், திடீர்னு இப்போ ஒரு டெஸ்ட் எழுத சொல்றீங்க, டெஸ்ட் எழுதுனா எனக்கு வந்து நான் ஒரு 200 கொஸ்டின்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் தான் கரெக்டா இருக்கும் சார், ஆனா வந்து மற்றவங்க எல்லாம் ஒரு 120 130 கொஸ்டின் கரெக்டா பண்ணுவாங்க சார், அப்ப எனக்கு அது ஒரு கான்பிடன்ஸ் குறையும். அப்படி எடுத்துக்க கூடாது. நீங்க எவ்வளவு டெஸ்ட் எழுதி ஃபைனல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 100 150 டெஸ்ட் நீங்க எழுதி பழகினீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த ரியல் எக்ஸாமுக்கு போகும்போது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் இது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ஒரு இது இருக்கும், என்னன்னா நான் ஃபுல்லா தரவா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு தான் சார் இது பண்ணுவேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க ஸ்கூலு காலேஜ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு 7 பீரியடோ 8 பீரியடோ போடுறாங்க, கரெக்டா? வாரத்துக்கு ஒரு 40 பீரியட் போடுறாங்க. இந்த வாரம் இந்த மாசம் சயின்ஸ் பீரியட் மட்டும்தான் போடுறேன், அடுத்த வாரம் நான் சோசியல் பீரியட் மட்டும்தான் போடுறேன், அதுக்கு அடுத்த வாரம் ஹிஸ்டரி பீரியட் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு போடுறாங்களா டைம் டேபிள்? ஒரு நாள்ல எல்லா பீரியடுமே வருது இல்லையா? ஒரு வாரத்துல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 8 பீரியட் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். சில பேருக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சயின்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு சோசியல் படிக்கிறேன் சார், ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜியாகிரபியை படிக்கிறேன், மேக்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு தானே சார் நான் லாங்குவேஜ் இங்கிலீஷோ தமிழோ டச் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுப்போம், இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் 1 எக்ஸாமுக்கோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து 90 நாட்களில் எக்ஸாம் இருக்கும். அப்போ அந்த 90 நாளுக்குள்ள ஓரளவுக்கு சிலபஸை படிக்க முடியுமான்னா டெஃபினட்டாக முடியாது. பட் அந்த 90 நாளுக்குள்ள ரிவிஷன் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுமே 90 நாளுக்குள்ள ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண முடியும். அப்போ எப்படி முடியும்? ஒரு 5 hours 6 hours நீங்க பெர் டே படிச்சீங்கனாலும் கூட அதை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ற பழக்கத்தை கொண்டு வரணும். எஃபெக்டிவா எப்படி யூட்டிலைஸ் பண்ற சார்? இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லாம் பார்த்துருக்கீங்களா?
பார்த்துருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல தான் கேள்விகள் கேட்குறாங்க? மேக்ஸ், அப்புறம் பிசிக்ஸ், அப்புறம் சயின்ஸ், அப்புறம் ஜிகேவா ஜிடியா? ஜிகே, சரி. கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், பாலிட்டி, வெரி குட். ஆப்டிடியூட், சைக்காலஜிக்கல் சயின்ஸ், ஓகே சார். பேசிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எப்படி எடுத்தாலும் ஜென்ரல் சயின்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட். அதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் மேக்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் மொத்தமாக வந்து ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் தமிழ் லாங்குவேஜ் இருக்கும், எக்கனாமிக்ஸில் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பாலிட்டி இந்தியன் அரசியல் அமைப்பு. அதாவது நீங்கள் ஸ்கூலில் படித்த சிவிக்ஸ் தான் இன்னைய மாடர்ன் டே பாலிட்டி. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது போக டே டு டே ஜென்ரல் ஜிகேஸ் இருக்கும். இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டச் பண்ண சிலபஸ் இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் படிக்கும் பொழுதும் டைம் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு ஹிஸ்ட்ரி புக் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் படிச்சிங்கன்னா அடுத்து ஜியாகிரபியில் ஒரு சாப்டர் படிங்க. எப்படி உங்கள் ஸ்கூல் டைம் டேபிள் இருக்கோ. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன், இந்த ஸ்கூல் எக்ஸாமோட ஃபஸ்ட்டு எதுக்கு கம்பேர் பண்ணேன், இந்த ஸ்கூலில் உள்ள பீரியட்ஸோட ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்றத நான் கடைசியாக கனெக்ட் பண்ணுறேன். அதே போல் ஆப்டிடியூட், அதுக்கும் ஒரு 1/2 hour ஆர் 1 hour per day நீங்கள் ஒரு இப்போ ஹெச்சிஎஃப், எல்சிஎம், பர்சன்டேஜ், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி சில டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கேள்விகள் வரும். இந்த ஏஜஸ், அதாவது ஏஜஸ்னா இன்னாருக்கு வந்து வயசு இத்தனை, அப்போ ஒரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு என்ன வயசா இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். ப்ளஸ் லாங்குவேஜ், ப்ளஸ் ஜிகே, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்படி கவர் பண்ணும்போது 90 daysல நீங்கள் ஓரளவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக படித்ததை வந்து யூ கேன் ரிவைஸ். இது ஒரு மேண்டேட்ரி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.